அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு வான்புகழ் கொண்ட வள்ளுவரின் திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 47வது அதிகாரமாக உள்ள தெரிந்து செயல்வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 462வது திருக்குறளுக்கு காணப்போகின்றோம். தெரிந்து செயல்வகை என்பதற்கு ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அச்செயலின் பின் விளைவை நன்கு ஆராய்ந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 462வது திருக்குறளுக்கு செல்வோம். தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்று இல். தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்று இல். இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். நமக்கு தெரிந்த நம் இனத்தவரோடு சேர்ந்து ஒரு செயலை நன்கு ஆராய்ந்து செய்வோருக்கு இந்த உலகில் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: நமக்கு தெரிந்த இனத்தோடு சேர்ந்து ஒரு செயலை நன்கு ஆராய்ந்து செய்வோருக்கு இந்த உலகில் செய்ய முடியாத செயல் என்று எதுவும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, எச்செயலையும் நமக்கு தெரிந்தவர்களோடு இணைந்து செயல்படும் போது நிச்சயம் அச்செயலில் வெற்றி கிடைக்கும் என்பது வள்ளுவரின் வாக்காகும். நன்றி, வணக்கம்.